நடிகர் சிவகார்த்திகேயன் தனுஷோட பேனர்ல முதலா எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்துல எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஹீரோவா அறிமுகமானவர் தான் சிவகார்த்திகேயன். அந்த படத்தை தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படம் மூலமா சூப்பர் ஹேட்ரிக் வெற்றியெல்லாம் கொடுத்து தொடர்ந்து கதாநாயகனா நிறைய படங்கள்ல கமிட் ஆயிட்டே வராரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட இயக்குனர் பொன் ராமோட இயக்கத்துல ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு முன்னாடி காக்கிச்சட்டை திரைப்படம், இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் நம்ம தனுஷ் தான். சோ இந்த மாதிரி படப்பிடிப்புகள் எல்லாம் நம்ம சிவகார்த்திகேயன் ரொம்ப பிஸியா இருக்காரு. இந்த தருணத்துல February 17th நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பர்த்டே வருது. சோ ஒவ்வொரு தடவையும் பர்த்டே தன்னோட மனைவி குழந்தை கூட சென்னையில கொண்டாடிட்டு இருந்த சிவகார்த்திகேயனுக்கு இந்த தடவை அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மதுரையில ரஜினி முருகன் படத்தோட ஷூட்டிங்ல இருந்துட்டு இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். அதனால இந்த வருஷம் தன்னோட பிறந்த நாளை மனைவி குழந்தை கூட கொண்டாடணும் அப்படின்னு விருப்பப்பட்ட சிவகார்த்திகேயனோட விருப்பம் நிறைவேறுற மாதிரி அவருடைய மனைவியும் குழந்தையும் மதுரைக்கே புறப்பட்டுட்டு வராங்களாம். ஸோ அங்க வச்சு தன்னோட பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். நாளைக்கு சிவகார்த்திகேயன் பர்த்டே கொண்டாடுறாரு. அவருக்கு இப்பவே நம்ம அட்வான்ஸா விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன்.